வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோயின் ட்ரேட் அகாடமி. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாலும் சரி, கிரிப்டோ மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாலும் சரி, நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா சார்ட் பேட்டர்னுங்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதுலேயும் முக்கியமான 2 ரிவர்சல் பேட்டர்ன் நீங்கள் மஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் ஒன்று தான் டபுள் டாப், இன்னொன்று டபுள் பாட்டம். நீங்கள் மார்க்கெட்டில் கவனிச்சிருப்பீங்க, சில சமயம் ப்ரைஸ் 2 முறை கீழே விழுந்து பவுன்ஸ் ஆகும். சில டைம் மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் பட்டு 2 தடவை ரிஜெக்ட் ஆகி அது கீழே விழும். இந்த டைம் ட்ரேடர்ஸ் எல்லாம் பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ரகசியமான சிக்னலை தர்றது தான் இந்த டபுள் டாப்பாக இருக்கட்டும், டபுள் பாட்டம், இந்த சார்ட் பேட்டர்ன். இப்போ இந்த வீடியோக்குள்ளே இதை பற்றி தான் கிளியராக பார்க்க போகிறோம். இப்போ சார்ட் பேட்டர்னு சொல்கிறது ப்ரைஸ் மூமெண்ட்டை நம்ம ரீட் பண்ண உதவுற சில வடிவங்கள். இது நம்ம ஃபியூச்சரில் ட்ரெண்ட் எப்படி இருக்க போகிறத ஈஸியாக ப்ரெடிக்ட் செய்ய நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 சார்ட் பேட்டர்னுமே மார்க்கெட்டில் ஒரு பொட்டன்ஷியலான ட்ரெண்ட் ரிவர்சலை தரக்கூடியதும், ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகிறத நமக்கு இயர்லியாகவே சிக்னல் தந்து நம்ம ஒரு கரெக்ட் டிசிஷன் எடுக்க இந்த சார்ட் பேட்டர்ன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டபுள் பாட்டம்னு சொல்கிறது இது ஒரு புல்லிஷ் ரிவர்சலுக்கான சார்ட் பேட்டர்ன். இப்போ மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பாட்டம் தந்திருக்கும். இந்த பாட்டம்லேருந்து ஒரு சின்ன பவுன்ஸ் ரிவர்சல் ஆகி ஒரு டெம்பரவரியான ரெசிஸ்டன்ட்டில் பட்டு திரும்ப ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் கீழே வரும். இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்லேருந்து மார்க்கெட் கீழே வரும்போது ப்ரீவியஸாக இருந்த இதே லெவலில் திரும்ப பவுன்ஸ் ஆகும். இந்த ஏரியாவிலேருந்து இப்படி பவுன்ஸ் ஆகும். இப்படி பவுன்ஸ் ஆகும்போது நமக்கு இந்த ஏரியாவில் ஒரு டபிள்யூ மாதிரி ஷேப் கிடைக்கும். சில பேர் இதை டபுள் பாட்டம்னு சொல்லுவாங்க, சில பேர் இதை டபிள்யூ பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. செகண்ட் டைம் இங்கேருந்து போகிற மார்க்கெட் என்ன செய்யும் அப்படின்னா, ப்ரீவியஸாக இருந்தால் அந்த டெம்பரவரி ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி இந்த ஏரியாவிலேருந்து மேலே அப் ஆகும். ரைட். அப்புறம் எல்லா ட்ரேடர்ஸும் ஃபாலோ பண்ணுற விஷயம், இது பிரேக் அவுட் ஆகின பிறகு இந்த ஏரியாவில் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுவாங்க. எஸ்எல்ல இந்த பாட்டம்க்கு கீழே ப்ளேஸ் பண்ணுவாங்க. டார்கெட் இந்த ஏரியா மெஷர் பண்ணி இதுக்கு ஈக்குவலாக டார்கெட் செட் பண்ணுவாங்க. சரியா? இதான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர் ஃபாலோ பண்ணுறது. ஆனால் இதோட ஈஸியான மெத்தட்க்கு நம்ம ரிஸ்க்கை கம்மியாக வச்சு ரிவார்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது. ரைட். அதுவும் ஒரு என்ட்ரி மாடல் தான். நீங்கள் இந்த ஏரியாவில் என்ட்ரி ஆகி உங்களோட எஸ்எல் இங்கே வச்சு டார்கெட் இங்கே வைக்கிறதும் இதுவும் ஒரு என்ட்ரி மாடல் தான். இதைத்தான் மோஸ்ட்டாக எல்லா ட்ரேடரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு இந்த எஸ்எல்லை கம்மி பண்ணுவோம், இங்கே வைக்காமல் இந்த ஏரியாக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ ரிஸ்க்கு கம்மியாகும் போது ரிவார்டுங்கிறது இந்த இடத்துல நமக்கு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் இருக்க மாடலில் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை, நான் இன்னும் அட்வான்ஸாக லேர்ன் பண்ணோம் அப்படின்னா கோயின் ட்ரேட் அகாடமியோட அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுற மூலம் இந்த மாதிரி அட்வான்ஸான மெத்தட்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ டபுள் டாப் சார்ட் பேட்டர்ன். இந்த டபுள் டாப்ங்கிறது ஒரு பியரிஷ் ரிவர்சலுக்கான சார்ட் பேட்டர்ன். இந்த சார்ட் பேட்டர்ன் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா இது இந்த இடத்துல முடிவடைஞ்சு ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அதைத்தான் நமக்கு ரீப்ரசன்ட் பண்ணும். மார்க்கெட் கீழே இருந்து ஒரு டாப் ஏரியா நோக்கி வந்து அந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு டாப்பை ஃபார்ம் பண்ணும். முதல் டாப்பை ஃபார்ம் பண்ணும். அங்கே இருந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி கீழே ஒரு டெம்பரவரியான சப்போர்ட்டில் புல் பேக் எடுக்கும். நம்ம இந்த ஏரியாவை நெக்லைன்னு சொல்லுவோம். இந்த நெக்லைன்லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு திரும்ப இதே ஏரியா வரும்போது இங்கேருந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி மார்க்கெட் கீழே வந்து இந்த நெக்லைனை பிரேக் டவுன் பண்ணும். அப்படி பிரேக் டவுன் பண்ண மார்க்கெட் இந்த நெக்லைனை டெஸ்ட் பண்ணும். அதாவது இன்னும் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, இல்லைனா பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்னு இந்த நெக்லைனை டெஸ்ட் பண்ணும். அப்படி ரீடெஸ்ட் பண்ணும்போது ரீடெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் மார்க்கெட் இங்கேருந்து கீழே டம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகும். ரைட். அப்போ நம்ம இந்த இடத்துல ஃபர்தரான கன்ஃபர்மேஷன் பார்த்து மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகும். மார்க்கெட் கீழே டம்ப் ஆகும் அப்படின்ட்டு. ரைட். இந்த சார்ட் பேட்டர்னில் நீங்கள் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் உங்களோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணலாம். எஸ்எல்ல இந்த ஐக்கு மேலே ப்ளேஸ் பண்ணலாம். டார்கெட் இதை மெஷர் பண்ணி நீங்கள் இங்கே வைக்கலாம். அப்போ உங்களோட டார்கெட் இப்படி ரீச் ஆகும். சரியா? இது ஒரு என்ட்ரி மாடல். நான் சொன்ன மாதிரி இதில் அட்வான்ஸ் மாடலும் இருக்குது. நம்மளோட ரிஸ்க்கை கம்மி பண்ணோம் அப்படின்னா ரிவார்டு இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். இப்படி நீங்கள் டபுள் டாப் டபுள் பாட்டம் சார்ட் பேட்டர்ன் ஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரீவியஸாக இருந்த ட்ரெண்டில் வால்யூம் அதிகமாக இருக்கும். இங்கேருந்து வரும்போது வால்யூம் கம்மியாக இருக்கும். திரும்ப இங்கேயும் வால்யூம் கம்மியாக இருக்கும். இந்த மூமெண்ட்டில் உங்களுக்கு வால்யூம்ங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும்.
அப்போ மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். சேம் இதே விஷயம் தான் உங்களுக்கு டபுள் பாட்டம்லேயும் இருக்கும். இப்போ நம்ம இதை ரியல் சார்ட்டில் அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் இந்த ஏரியாவில் ஒரு டபுள் பாட்டம் சார்ட் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் நெக்லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் இப்படி வரையலாம். இப்போ மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகின பிறகு மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர் இந்த ஐயா மெஷர் பண்ணி இப்படி வைப்பாங்க. அவங்களோட டார்கெட்டை இந்த ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த கேண்டில் என்ட்ரு ஆகிருப்பாங்க. அவங்களோட எஸ்எல் இந்த லோவுக்கு கீழே இருக்கும், டார்கெட் இங்கே இருக்கும். இப்படியும் பார்க்கும்போது நமக்கு நியர்லி 1:1.22% தான் நமக்கு ப்ராஃபிட்டாக இருந்திருக்கு. நியர்லி 1:1 தான். ஆனால் இந்த இடத்துல நம்ம ரிஸ்க்கை கம்மி பண்ணும்போது பாருங்கள் நம்மளோட ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 1:5 நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நீங்கள் இந்த மாடலை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாடலை யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அட்வான்ஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாடலை யூஸ் பண்ணலாம். அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட சீட்ஸை நீங்கள் புக் பண்ணுறது மூலமாக நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை லேர்ன் பண்ணலாம். நீங்கள் இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டபுள் டாப் சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. லைக் இந்த மாதிரி இது நம்ம 2 டாப்பை கன்சிடர் பண்ணுவோம். அப்போ நீங்கள் இதோட லென்த்தை மெஷர் பண்ணுவீங்க. அதை அப்படியே க்ளோன் பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்கள் எஸ்எல் இந்த ஏரியாவாக இருக்கும், டார்கெட் இந்த ஏரியாவாக இருக்கும். நீங்கள் என்ட்ரு ஆகுங்க இந்த ஏரியாவில் உங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சான்னு கேட்டால் அச்சீவ் பண்ணிச்சு. 1:1 ரேஷியோ தான். நீங்கள் இந்த மாடலை சூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டார்கெட் கிட்டத்தட்ட நியர்லி 1:5 கிட்ட இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் டபுள் டாப் டபுள் பாட்டம் இந்த சார்ட் பேட்டர்ன் ஒரு ட்ரெண்டை எப்படி ரிவர்சல் பண்ணுது அந்த விஷயத்தை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கோயின்சைட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி அட்வான்ஸான நிறைய விஷயங்களை நீங்கள் ரெகுலராக வீடியோவில் பார்ப்பீங்க.